ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ளே போகிறதுமே ஒரு சின்ன கொஷின். எத்தனை பேர் யோசிச்சு பார்த்துருக்கீங்க, இந்த மிக்சியில் நம்ம வீட்டுக்கு தேவையான சட்னி தான் அரைச்சிருக்கோம், இந்த மிக்சியில் கடலை போட்டு அரைச்சா என்ன நடக்குன்னு இது வரைக்கும் அரைச்சி யோசிச்சிருக்கீங்களா? ஸோ காய்ஸ், இப்போ நம்ம அதான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மிக்சியில் நம்ம அதை தான் இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து அம்மா மிக்சி தான் பார்த்தீங்கன்னா. இதில் தான் நம்ம ஜாரை வச்சு அந்த ஜாருக்கு மேலே முக்கா ஜல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த முக்கா ஜல்லியை போட்டு அரைக்குமா அரைக்காதான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். டெஃபினட்டாக வந்து மிக்சி வீணாகிடுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இதை செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த மிக்சி ஜார் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது பேர் முக்கா ஜல்லின்னு சொல்லுவாங்க. இந்த முக்கா ஜல்லியை போட்டு தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, சின்னதுனால ஃபஸ்ட்டு கம்மியாக போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, மிக்சியில் ஏன்டா ஜல்லியை போட்டு அரைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம சேனலுக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இதே மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே போல் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? மிக்சி ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு, சுவிட்சை போட்டுடலாம். இப்போ மிக்சியை வந்து மிக்சி சூப்பராக ஆஃப் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மிக்சி ஜாரை அட்டாச் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட்டாச் பண்ணியாச்சு. 1 2 அப்பா, என்ன ஆச்சு? செம்ம சுடுது, புகையா போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக மிக்சி புகைஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஓடலை, வெறும் மிக்சி மட்டும்தான் ஓடுது. என்ன ஆச்சுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இது என்ன இருக்குன்னு தெரியலை, பார்க்கலாம். இதுதான் லூஸாக இருக்கு போல. ஓ மை காட், ஃபுல்லாக தேஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தேஞ்சிடுச்சு. இதுதான் எங்கள் எதிர்பார்த்த ஆரம்பத்துலேயே. ஓகே, இதை செக் பண்ணலாம். வீடு ஓ மை காட், இங்கே பாருங்கள், ஜல்லிலாம் சாம்பிள் மாரி வேறு லெவல் ஆகிடுச்சு, எம்சாண்டு மாரி ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து அரையப்படவே இல்லை, அதுக்குள்ளே மிக்ஸி வீணாக போயிடுச்சு. இங்கே பாருங்கள், சும்மா அதே மண்ணோட ரொம்ப நைஸ் ஆகிடுச்சு. அப்படிங்க பாருங்க, பவுடர் மாரி பறக்குது, வேறு லெவல். சத்தியமாக எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு அரைக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் வேறு லெவலில் அரைச்சிருக்குது. இது அரைச்ச ஜார் இங்கே பாருங்க, பிளேட்லாம் சும்மா வேறு லெவலில் தேஞ்சு போயிருக்குது. ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, ஜார் ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. இது இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி தூக்கி போட வேண்டியதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ காய்ஸ், எப்படியோ ஒரு மிக்ஸி வீணாக்கியாச்சு ஒரு வீடியோ எடுக்க போய். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மிக்ஸிக்கும் இதே நிலமை தான். இதை அப்புறம் மாத்திர நிலமை ஆகிடும். சம்டைம் மிக்ஸியோட காயில் கூட போயிட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை டெஃபினட்டாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறது வேஸ்ட். ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படிங்க? வீடியோக்குள்ளே போகிறதுமே ஒரு சின்ன கொஷின். எத்தனை பேர் எது நினச்சி சரி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மிக்ஸி தான் அம்மா கிரைண்டர் நம்பர். எத்தனை வாட்டி தாண்டா டெக் போகிறது? 1 2 எவ்வளோ மாறாதா? சரி, எடுப்போம், தயங்காமல் இப்போ எடுப்போம். காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தயங்காமல் டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு எங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.